மான இந்த நிகழ்ச்சியில் உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. இப்போ தோழர் நாகராஜ் அவர்கள் கடந்த 23 ஆண்டுகளாக நம்முடைய வெற்றி பயணத்தினுடைய கதையை ரொம்ப ரத்ன சுருக்கமாக அவர் சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே இன்றைக்கி பதிப்பு உலகத்தில் பாரதி புத்தகாலயம் என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இடத்தை அடைந்திருக்கிறது என்பதில் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்கள், ஏற்கனவே பணி செய்து வெளியிலே சென்றிருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாருடைய கடுமையான உழைப்பும் இந்த வெற்றிக்கு மிக மிக அடிப்படை என்பதை நான் முதல்ல சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே நாங்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிற காலத்தில் முற்போக்கு இலக்கியங்களை தேடி போகணுன்னா NCBH ஒன்று, இல்லைன்னா இந்த தமிழ் புத்தகாலயத்தில் சில நூல்கள் ஏதாவது 1-2 தமிழ் புத்தகாலயத்தில் வெளியிடுவாங்க. அன்னம் அதுக்கு பின்னாடி, ஆமாம், கல்லூரியில் படிக்கிற காலத்தில் அங்கே சிவகங்கையிலேருந்து அன்னம் என்பது மீராவனுடைய அன்னம் என்பது ஒரு இதாக இருந்தது. பெரும்பகுதி NCBH தான். அவங்க தான் அந்த புத்தக காட்சி போடுறது, பஸ் ஸ்டாண்டில் அங்கங்கே அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அது ஒன்று தான் பிரதானமான ஒன்றாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஏராளமான பதிப்பகங்கள் என்பது, முற்போக்கு இலக்கியங்களுக்கு ஏராளமான பதிப்பகங்கள் என்பது வந்திருக்கிறது. ஒப்பீட்டளவில் மிக அதிகமாக நம்முடைய முற்போக்கு பொது உடைமை கருத்துக்கள் அடங்கிய புத்தகங்கள் கிராமங்கள் வரைக்கும் இன்றைக்கு செல்லுகிறது என்று சொன்னால் அதில் மிக முக்கியமான ஒரு பங்கு பாரதி புத்தகாலயத்துக்கு உண்டு. இல்லைனா படித்தவர்கள் அல்லது கல்லூரி அல்லது ஒரு அறிவுஜீவிகள் வகையரா மட்டும்தான் NCBHக்கு தேடி போய் புத்தகம் வாங்குகிற ஒரு நிலைமை என்பது இருந்தது. ஆனால் இன்றைக்கி கிராமப்புறங்களில் உட்பட நம்ம இந்த நூலை கொண்டு போய் சேர்த்ததில் பாரதி புத்தகாலயத்துக்கு அது அந்த குறைஞ்ச விலையில், சுருக்கமாக குறைந்த விலையில் புத்தகத்தை போட்டது என்பது பரவலாக கிராமப்புறங்களுக்கு நாம் கொண்டு செல்வதற்கான, அதெல்லாம் மற்ற பதிப்பங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். எப்படி இதெல்லாம் அவங்களால் பண்ண முடியுது என்று சொல்லி மற்றவர்களும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் நம்முடைய பணி என்பது அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் கட்சியின் மாநில குழுவின் சார்பில் இந்த 24ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த நேரத்தில் என்னுடைய மனநிறைந்த பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் மேலும் மேலும் பதிப்ப உலகத்தில் நாம் முன்னேறுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டியிருக்கிறது என்பது சம்பந்தமாக நாம் கூடி யோசிப்போம், நிச்சயமாக யோசிப்போம். அதே மாதிரி தோழர் நாகராஜ் சொன்னது பூரா ஏதாவது அதே ஒரு பிரசுரம் போடலான்னு நினைக்கிறேன். ஒரு பதிப்பகம் எப்படி முன்னேறி இந்த மாதிரி ஒரு வெற்றிகரமான வெறு வெற்றி பயணத்தை, பாரதி புத்தகாலயத்தினுடைய வெற்றி பயணம் என்ற முறையிலே ஒரு பிரசுரம் போடலாம். ஏன்னா இப்போ ஒரு சொல்லனா இவ்வளவு அப்பப்போ கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி தொகுத்து சொல்லுகிற போது தான் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்கிறோம், இவ்வளவு கடுமையான போட்டிகளுக்கு மத்தியில் எப்படி நாம் வெற்றிகரமாக இந்த பதிப்பகத்தை வளர்த்தெடுத்திருக்கிறோம் என்பது அவர் சொன்ன பிறகு தான் தெரியுது. அதனால் அதையே அவர் ஒன்று எழுதிட்டா நல்லது. இந்த முறையை இந்த புத்தக காட்சிக்கே உட்காந்து ஒன்று எழுதிட்டா அது எல்லோருக்குமே அது பயன்படும். மற்ற பதிப்பகத்தார் உட்பட அல்லது புதிதாக பதிப்பகம் துவங்க வேண்டும் என்று விருப்பவர்கள் உட்பட கூட அது பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும். அந்த முறையில் அது ஒரு பதிவு செய்வது ரொம்ப அவசியம். இல்லைன்னா இந்த வரலாறு என்பது தெரியாமல் போயிடும். அதனால் ஒரு பதிவு என்கிற முறையில் கூட தோழர் நாகராஜே அதை செய்கிறது தான் பொருத்தமாக இருக்கும். ஏன்னா ஆரம்பத்திலேருந்து இதை துவங்குவது என்று முடிவெடுத்த காலத்திலிருந்து கட்சி அவருக்கு இந்த பணியை ஒதுக்கியது. கடந்த 23 ஆண்டுகளாக மிக வெற்றிகரமாக எல்லோரும் போற்றத்தக்க வகையில் அந்த பணியை தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு போகிற தோழர் நாகராஜன் அவர்கள், தோழர் சிராஜ் உள்ளிட்ட தோழர்களுடைய அர்ப்பணிப்பு, இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம். அந்த வகையில் இந்த ஆண்டு துவக்க நிகழ்ச்சி என்பது 24ஆம் ஆண்டு துவக்க நிகழ்ச்சியில் உங்களோடு இருப்பதில் எனக்கும் மற்ற மகிழ்ச்சி என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.